மாநில அந்தஸ்துங்கிறது சாத்தியம் இல்லை 1. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாத்தியம் இல்லை 2. இன்னைக்கு ரங்கசாமி அதிருப்தியில் இருக்கார். நேற்று நாராயணசாமி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர்களுடைய கூட்டணி இருந்துச்சா இல்லையா? அங்கே அவர் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க இருந்துச்சா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸருடைய மினிஸ்டராக இருந்தாரா இல்லையா? எதாவது பண்ணாரா? அது அந்த சைஸ் மாநில அளவுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிச்சுட்டாங்க. 1. 2வது, மாநில அந்தஸ்துக்கும் மத்தியில் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசம் கிடையாது. காமன் மேனுக்கு அரசியல்வாதிகளுக்கு தான் தங்களுடைய அதிகாரம் பலம். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டருடைய பவரை விட புதுச்சேரி சீஃப் மினிஸ்டருடைய பவர் கம்மி. அப்ப இவர்கள் தங்களுக்கு அதிகம் பவர் வேணுங்கிறக்கா கேட்கிறாங்களே தவிர மாநிலத்துக்கு ஒரு பவர் கொடுக்கல. அங்க லெப்டினன்ட் கவர்னர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கொடுக்க போறாரு, அவர் செய்ய போறாரு, ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஸோ பாதுகாப்புக்கு போலீஸ் இருக்குது, டெல்லிக்கு இங்கேயும் சண்டிங் பண்றாங்க, மாத்துறாங்க, உள்துறையில் பாதுகாப்பு நேரடி நிற்குது. என்ன குறைஞ்சு வச்சாங்க? ஸோ புதுச்சேரி மக்களுக்கு இது யூனியன் பிரதேசமாக தொடரணுமா, மாநில அரசா மாறணுமாங்கிற கவலையே கிடையாது. மாறாக அரசியல்வாதிகளுக்கான பிரச்சனை. அதனால ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிட்டே இருப்பாங்க. மக்கள் எங்க அதை பத்தி கேட்குறாங்க? தெலுங்கானா தனி மாநிலமாகணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அது மக்களுடைய கோரிக்கை. அப்போ அதற்கு கடைசி வரைக்கும் போய் நின்று வென்றெடுக்கிறதுக்கு வாய்ப்பு நீ தனி மாநிலம். இங்கே மக்களுடைய கோரிக்கையே இல்லை. இது அரசியல்வாதிகள் அவர்களுடைய வசதிக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக அவர் சொல்லிட்டு விஷயம்.